வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு சென்னா மசாலா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்க. இது சப்பாத்தி, பூரிக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்துலங்க, நான் பார்த்தீங்கன்னா வெள்ள சென்னா எடுத்துருக்கிறேங்க. வெள்ள கடலை, கொண்டைக்கடலைங்க. அது வந்து ஒரு 150 கிராம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டைங்க. ஒரு பே லீஃப் போட்டுக்கோங்க. போட்டு குக்கர் மூடிட்டுங்க, மீடியமான ஃப்ளேமுங்க. ஒரு 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2, 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 துண்டு இஞ்சிங்க, ஒரு 8, 10 பல்லு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சை மிளகாவையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, குக்கர் பார்க்கலாங்க. கடலை எப்படி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுங்க, கடலை நல்லா வெந்திருக்குதுங்க. எடுத்து ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஒரு நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி வெந்திருக்கணுங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து அதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பழையபடி பார்த்தீங்கன்னா வேறு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 3 தக்காளி, நம்ம வேக வச்ச கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி, இதையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் ஹீட் ஆனவுடனேங்க, அதில் ஒரு 3, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. டீஸ்பூன் இல்லைங்க, டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் சின்ன மசாலா பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்க. ஜீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க, சேர்த்தோம்னா ஒரு கசப்பு தன்மை ஏற்பட்டுருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம் இல்லைங்க, இந்த வெங்காய பேஸ்ட்டு, அது இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோவிலேருந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் குக் பண்ண வேண்டாங்க. லோ டு மீடியமில் குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹையில் குக் பண்ணிங்கன்னா ஆனியன் வந்து கரிஞ்சிருங்க. ஆனால் வந்து உள்ளே குக் ஆகாதுங்க, அதுக்காக தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் இது ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்க. அதோட பச்சை வாசம் போடணுன்னா இப்போ தக்காளி குக் பண்ணி வச்சுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 1/4லேருந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க தேவையில்லைங்க. கஸ்தூரி மேத்தி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. கஸ்தூரி மேத்தி கண்டிப்பாக சேருங்க. சேர்த்திங்கன்னா தான் அந்த பஞ்சாபி ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி ஒரு சின்ன மசாலா உங்களுக்கு கிடைக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியுங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு 10, 15 நிமிஷம் நம்ம குக் பண்ணியிருக்கோங்க. வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணியிருக்கிறோம். தக்காளி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணியிருக்கிறோம். ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கூலிங் ஆனோன்னு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சூடோடு தயிர் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது மாதிரி திரிஞ்சு ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக தெரியுங்க. அதனால் நீங்கள் ஸ்டவ்வாக அப்படியே சேர்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா எல்லாம் அதே மாதிரி மிக்ஸ் ஆகி அந்த தயிர் சேர்த்தது தெரியாதுங்க. அதுக்காக தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சேர்க்க சொல்கிறதுங்க. அது இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, நம்ம கடலை வேக வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த கடலையை இந்த ஸ்டேஜில் அந்த 1 கப்பு வேக வச்ச கடலையை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து அந்த மசாலா கலவையோட சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணுறோங்க. நம்ம கடலை வேக வச்ச தண்ணியவே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 200 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியை ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மறக்காமல் அந்த கடலை வேக வைக்கும்போது அந்த ஸ்பைசஸ் போட்டிருக்கோங்க. அந்த ஸ்பைசஸ் அதிலேருந்து எடுத்துட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணுறோங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போதுங்க. நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி உப்பு எல்லாம் பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இப்போ நம்ம இதை பழையபடி குக் பண்ணுறோங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணணும் இல்லைங்க. நான் ஆல்ரெடி கடலையும் வெந்துடுச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் ஆல்ரெடி குக் பண்ணிட்டாங்க. இது வந்து இந்த தண்ணி கொதிக்கிற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணால் போதுங்க. பார்த்தாலே சரிங்க, தண்ணி நல்லா கொதிச்சு இந்த மசாலாலாம் நல்லா தண்ணி வற்றி நல்லா குறைஞ்சி வந்துடுச்சுங்க. ரொம்ப கெட்டித்தன்மையாக ஆயிடக்கூடாதுங்க. ஒரு மீடியமான ஸ்டேஜில் ஆஃப் பண்ணாலே அது கெட்டியாயிருங்க. ஆறும்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு சன்னா மசாலாங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.